ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம்ப்பா. ஸோ என்ன வீடியோ அப்படின்னா விடாமூச்சி இந்த ஒரு படத்தை வந்து பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. அண்ட் வந்து பார்த்தா ஒரு 3 பிக் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் அதர்பைஜானில் வந்து பார்த்தா ஒரு 70 நாள் ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விறுவிறுப்பாக ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஷூட்டிங் பிக்கில் வந்து பார்த்தா நம்ம ஆக்ஷனுக்கு இங்கே அர்ஜுன் வந்து அவரோட பிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எடுத்து அவரோட லுக்கை வந்து இன்ஸ்டா பேஜில் ஒரு போஸ்ட்டாக போட்டு இருக்காருங்க வச்சுங்களா. இந்த ஒரு போஸ்ட் வந்து பார்த்தா செம ஒரு ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். லாங் ஹேர்லாம் மனுஷன் வந்து பார்த்தா சூப்பராக இருக்காரு. ஸோ லீவெல்லாம் நம்ம பார்த்துப்போம். அண்ட் இதுலேயும் ஒரு ஆன்டகனிஸ்ட்டாக வந்து பார்த்தா ஸோ ப்ளே பண்ணுறாரு. அண்ட் வந்து பார்த்தா எஸ்டர்டே ஒரு 2 பிக் வந்து பார்த்தா இந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு பிக் பாஸ் ஆரோ வந்து பார்த்தா ஏகே கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தா போட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு பிக்கு தான் இப்போ சோஷியல் மேலே செம ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கேரளாவில் இன்றைக்கி வந்து பார்த்தா ஒரு பிரேக்கிங் நியூஸாக வந்து பார்த்தா ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டு ஒரு இது பற்றி ஒரு சில ஆர்டிகல் எல்லாமே வந்து பார்த்தா ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரியாக ஒரு படமாகவே வந்து பார்த்தா எடுத்திருக்காங்க. அதில் லீடாக நம்ம கருணாகரன் அவர் தான் நடிச்சிருக்காரு. குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட தலைப்பு வச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸோ சம்திங் அந்த மாதிரி ஒர்க்கெலாம் போயிட்டு இருக்கு. ஸோ இதோட என்ன ஒரு லைன் ஸோ என்ன ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ 12 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா குழந்தை இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்குது. ஸோ அந்த ஒரு குழந்தை வந்து பார்த்தா 6 வயசுலேயே வந்து பார்த்தா ஸோ அபியூஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் வந்து பார்த்தா பொண்ணுக்கு நடக்கிற அந்த ஒரு கொடுமைகள் ஸோ அதுக்கடுத்து ஆக்சுவலி அப்பாவாக வந்து பார்த்தோன்னா ஸோ நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடக்கூடிய ஒரு கருணாகரனாக நம்ம பார்க்குறோம். அந்த இந்த ஒரு நியூஸ் தான் வந்து பார்த்தா இப்போ கேரளாவில் ஒரு ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டுருக்கு. இதை பேஸ் பண்ணி ஸோ நியூஸ்லாம் வந்து பார்த்தா ஆட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆச்சுங்களா. ஒரு சில கிளிப்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது. கடைசியாக குற்றம் வாங்கி கொடுக்குறாங்க. அண்ட் வந்து பார்த்தா அதை முடிச்சுட்டு ஸோ அந்த ஒரு குற்றம் வாங்கி கொடுத்து அவங்க வந்து பார்த்தா வெளியில் வந்து கம்பீரமாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்தமாரி நாட்டில் நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்குங்க ஆச்சுங்களா. ஸோ ஒரு நாளைக்கு நிறைய பேர் ஸோ காணாமையும் போகிறாங்க. அண்ட் வந்து பார்த்தா ஸோ நிறைய துன்புறுத்தல் மூலிமா வந்து பார்த்தா ஏதோ செய்கிறாங்க. பட் இந்தமாரி விஷயம் நாட்டில் நடந்துகிட்டே இருக்குது. அதை பேஸ் பண்ணி ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். மொத்தம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸோ 4 மணிக்கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ படத்தோட டேரக்டர் வந்து பார்த்தா ஸோ அறிவுலகன். ஸோ இவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஈரம் கூட்டம் 23 அதே போல் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்ல நல்ல படங்களை எடுத்த ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவரோட டேரக்ஷனில் அண்ட் ஆதி அண்ட் வந்து பார்த்தோன்னா ஸோ நம்ம தமனஸ் மியூசிக்கில் வந்து பார்த்தா இந்த ஒரு மூவி ரெடி இருக்குது. ஸோ காம்போ வந்து அகைன் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆச்சுங்களா. ஸோ ஈரம் கழிச்சு அகைன் இந்த ஒரு காம்போ அப்படியே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் ஓவராலாக பார்க்க சொல்ல வந்து பார்த்தோம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஆச்சுங்களா. ஸோ சப்தம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ வவ்வால்லாம் சைடில் இருக்கிற மாதிரியும் பட் ஒரு டார்ச் லைட் ஸோ ஹீரோ சைடில் இருக்கிற மாதிரியும் வந்து பார்த்தா ஸோ இருக்குது. ஸோ அண்ட் வந்து பார்த்தா இவர் சவுண்டு ஒலியை வச்சு தான் அந்த படத்தோட கதை ட்ராவல் ஆகும் போல் வந்து பார்த்தா ஸோ தெரியுது. பட் அந்த போஸ்ட்டில் அந்த சப்தம் டைட்டில்லையே வந்து பார்த்தா ஸோ அந்த ஜிக்ஸாட் கார்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்ப்போம். இந்த ஒரு மூவி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.